ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. குரு வாழ்க, குருவே துணை. ஸ்ரீ மகா பெரிய ஆசீர்வாதத்துடன் நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஒரு அருமையான ஒரு சம்பவம். ஒரு ரிட்டையர் ஆன ஊழியருக்கு பெரியவாளின் மகத்தான மனிதநேய உபதேசம். பெரியவா உபதேசம் செய்து முடித்தவுடன் அப்பெரியவரின் மகன் அவரை தேடிக்கொண்டு அங்கே வந்துவிட்டான். வீட்டிற்கு அழைத்து போக பொருள் பொதிந்த புன்னகையோடு மகான் அவரை மகனுடன் அனுப்பி வைத்தார். கேட்டால் புல்லரிக்கும். ஒரு பக்தர் தினசரி மடத்திற்கு வரக்கூடியவர். அன்று மகானின் முன் நின்றபோது அவரது முகத்தில் கவலை ரேகைகள். இதை கவனித்த பெரியவா, ஏன், என்ன விஷயம் என்று அன்பொழுக கேட்டார். ரிட்டையர் ஆன பிறகு நான் மிகவும் கஷ்டப்படுறேன் என்கிறார் அவர். ஏண்டா? பெரியவா கேட்டார். யாரும் வீட்டில் என்ன மதிக்கிறதே இல்லை, கவனிப்பும் சரியில்லை, காப்பி கூட சமயத்தில் கிடைக்கிறதில்ல என்று சொல்லிக்கொண்டே போனார். அவரது மனக்குமரல்களை புன்சிரிப்போடு கேட்டுக்கொண்டிருந்தார் அந்த மகான். உத்தியோகத்தில் இருக்கும் போதே இறந்திருக்கலாம் போல என்ன தோன்கின்றது. பையன்கள் கூட என்னை மதிக்க மாட்டேன் என்கின்றார்கள் என்று முடித்தார் அம்முதியவர். பெரியவா அமைதியாக சொன்னார். இது எனக்கு பெரிய விஷயமாவே தெரியல. நீ இப்போ ஆபீஸ்க்கு போறதில்ல இல்லையா? கார்த்தால எல்லாருக்கும் முன்னாடி எழுந்து குளிச்சு ஜபம் பண்ணு. அதை பார்க்கறச்ச குடும்பத்தினர் உனக்கு பயபக்தியோட காப்பி கொண்டு வந்து கொடுப்பார்கள். வீட்டு வேலைகளை இழுத்து போட்டு செய். பேரன்களுக்கு படிப்பு சொல்லி கொடு. அவர்களை பள்ளிக்கூடத்திலேருந்து அழைச்சிட்டு வா, இல்லை பள்ளிக்கூடத்துக்கு அழைச்சிட்டு போ. அதோடு அவர்கள் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று நீ எதிர்பார்க்காதே. எதிர்பார்ப்பு தான் ஏமாற்றத்தை கொடுக்கும். இல்லை என்றால் எல்லாமே தானாக நடக்கும். வேதனையோடு வந்தவருக்கு தன்னிடம் உள்ள குறையும் தெரிந்தது. அடுத்தபடியாக தான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அவர் புரிந்து கொண்டார். நீ மனதை தெளிவாக வச்சுக்கோ, பகவானை நினைச்சுட்டே இரு. இது வேணும் அது வேணும்னு ஆசைப்படாதே. நீ வளர்த்த குழந்தைகள் உன்னை நிச்சயமா கவனிப்பா என்றார். வயோதகத்தில் எல்லோருக்கும் வரும் மனவியாதி தான் இது. ஒருவன் எல்லாவற்றையும் எப்போதும் அனுபவிக்கவும் முடியாது. அதிகாரம் செய்து கொண்டும் இருக்க முடியாது. காலப்போக்கில் நம்மை நாமே சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை முறை. பெரியவா உபதேசம் செய்து முடித்தவுடன் அப்பெரியவரின் மகன் அவரை தேடிக்கொண்டு அங்கே வந்துவிட்டான். வீட்டிற்கு அழைத்து போக பொருள் பொதிந்த புன்னகையோடு மகான் அவரை மகனுடன் அனுப்பி வைத்தார். மனித நேயத்தோடு எல்லாவற்றையும் பார்க்கிறார் என்பதற்கு இது ஒரு மகத்தான உதாரணம் அல்லவா? ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர. என்றென்றும் குருவடி சரணம், திருவடி சரணம். நன்றி, வணக்கம்.